ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மெல்வின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே மசாலா ஆட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து ஆயிலில் போடலாம். ஆயிலில் போட்ட சிக்கனில் என்னென்ன மசாலா போட்டோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு. புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். நெய் ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு. பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோன்னா தக்காளி, மல்லித்தலை, புதினா போட்டுக்கலாம். தயிர் ஊற்றுறோம். கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துருக்கோம். முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை இந்த மசாலாவோட ஆட் பண்ணுறோம். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறோம். அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே 3-4 டைம் கழுவுன பாஸ்மதி ரைஸை எடுத்து இதில் போடலாம். தண்ணி வற்றி பிரியாணி நல்லா பதத்துக்கு வந்தோன்னா நெய் சேர்த்துக்கலாம். சூடான சுவையான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெல்வின் கிரியேஷன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.